அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சுண்டக்காய் குழம்பு பண்ண போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் கூட நிறைய எடுத்துக்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோடைய 2 கட்டி பூண்டு இடித்து போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கழுவி வச்ச சுண்டக்காய் அது லேசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் நசுக்கி போடல, வெறும் கட் பண்ணியிருக்கேன். அந்த விதைகளில் தான் நிறைய சத்து ஜாஸ்தி. நம்ம அது நெசுக்கும் போது அந்த விதையெல்லாம் வெளியில் போயிடும் கழுவும்போது. அதனால் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தனி மிளகாய் பொடி 2 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அடி பிடிச்சிரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா வேக விட்டுடலாம். இந்த சுண்டக்காய் நல்லா வேகணும். அது ஒரு 10 நிமிஷம் போல் வெந்தது. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. இதில் ஒரே ஒரு தக்காளி நல்லா அரைச்சி போட்டிருக்கேன். ஒரு பெரிய தக்காளியாக இருக்கும், ஒரு 100 கிராம் இருக்கும் அந்த மாதிரி தக்காளி. அது நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து கொதிக்குது. இப்போ 1.5 ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் வெந்தயப்பொடி, அதுவும் வறுத்து பொடி பண்ண வெந்தயப்பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான பொருள், ஒரு 20 கிராம் வெல்லம், அது சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா தான் இந்த சுண்டக்காய் குழம்பு ரொம்ப வாசனையும் சுவையாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் அந்த வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த வெந்தயப்பொடி சீரகப்பொடியோட அருமையான வாசனையோட ஒரு பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிடவும், நாளை காலையில் பழுதோடு சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. அவ்வளோதான். அதை கொதிக்க வச்சு எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜம்மனு ஒரு பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.